ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நந்தகுமார் பேசுகிறேன். இன்னைக்கு திமுக 2024 பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களுக்காக அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பற்றி தான் பேசுகிறோம். பிரதமர் மோடியை 29 பைசா மோடின்னு சொல்கிறாங்க. இது ஏன்? இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவில் நாங்கள் ₹1 வரி வசூல் பண்ணி நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தோம்னா திருப்பி எங்களுக்கு 29 பைசா தான் கொடுக்குறாங்க. 79 பைசா எங்களுக்கு வர்றதில்லை. நாங்கள் ஏமாற்றப்படுறோம், வஞ்சிக்கப்படுறோம். அதனால் 29 பைசா மோடின்னு அவரை நக்கல் நையாண்டி பண்ணுறாங்க. சரி, இப்படி தான் இருக்கு. இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமாக எடுத்து படித்து பார்க்கும்போது அவங்களுடைய வாக்குறுதியில் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய வரியில், அதாவது ஒவ்வொரு மாநிலமும் கொடுக்கக்கூடிய வரிகள்லேருந்து குறைஞ்சபட்சம் 33% மாநிலங்களுக்கு திருப்பி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வாக்குறுதியில். அப்போ நான் கூட என்ன நினச்சேன்னா, சரி இவங்க 29 பைசா மோடின்னு சொல்கிறனால இவங்க வந்தாங்கன்னா ஒரு 70 பைசா 80 பைசா ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு 75-80 பைசா வாங்குவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு திடகாத்திரமா இவங்க கூட்டணி கட்சியில் போராடி நம்மளுடைய தமிழ் மாநிலத்துக்கு நல்ல சிறப்பு கொண்டு வருவாங்க போல இருக்குன்னு நினைச்சு தேடி படிச்சா 33% ஆக்க போறாங்க. அப்ப என்னன்னா 33 காசை இவங்க கொண்டு வர போங்க. 29 பைசா மோடிய 33 பைசா திமுகங்கிறதா மாற மாதிரி இருக்கு. இதுவும் மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.